மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீட்டை செயல்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா மக்களவையில் ஒப்புதலை பெற தவறியது. மக்களவையில் மொத்தம் 528 உறுப்பினர்கள் அவையில் இருந்த நிலையில் மசோதா நிறைவேற தேவையான 352 வாக்குகளை கொண்ட 2/3 பெரும்பான்மையை எட்ட தவறியது. மசோதா மீதான வாக்கெடுப்பின் போது 298 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மசோதாவுக்கு ஆதரவாகவும் 230 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். மசோதா நிறைவேற தேவையான பெரும்பான்மை கிடைக்காததால் இந்த சட்டத்தை முன்னெடுத்து செல்வது சாத்தியமில்லை என்று கூறி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வாக்கெடுப்பு முடிவுகளை அறிவித்தார். प्रश्न ये था कि भारत के संविधान का और संशोधन करने वाले विधेयक पर विचार किए जाए। शुद्धि के अद्यतन मत विभाजन इस प्रकार है: हाँ 298 298, ना 230 230। प्रस्ताव संविधान के अनुच्छेद 368 के उपबंधों के अनुसार सभा की कुल सदस्य संख्या के बहुमत द्वारा तथा सभा के उपस्थित और मत देने वाले सदस्यों के कम से कम 2/3 बहुमत द्वारा पारित नहीं हुआ। अब इस संविधान संशोधन पर विधेयक पर आगे की कार्रवाई करना संभव नहीं है। अतः संघ राज्य क्षेत्र विधि संशोधन विधेयक 2026 तथा परिसीमन विधेयक 2026 के संबंध में आगे की कार्रवाई पर निर्णय लेना है। இதனைத் தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, எல்லை மறுவரை மசோதா 2026 மற்றும் யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா 2026 ஆகிய மற்ற 2 மசோதாக்களும் அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா 2026உடன் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்பதால் இந்த 2 மசோதாக்களும் நிறைவேற்றத்திற்காக அவையில் முன்மொழியப்படாது என்று தெரிவித்தார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வாய்ப்பை எதிர்க்கட்சிகள் நழுவ விட்டுவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். சமீபத்தில் வெளியிடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் देश का महिलाओं को अब सम्मान अधिकार देने का जो बिल है उसको विपक्ष ने साथ नहीं दिया। बहुत खेद की बात है और इस ऐतिहासिक पल को आप अपना एक मौका था आपने गंवाया है। आदरणीय नरेंद्र मोदी जी के नेतृत्व में महिलाओं को जो सम्मान देने का अधिकार देने का हमारा अभियान जारी रहेगा और हम अधिकार दे के ही रहेंगे आगे। சமீபத்தில் வெளியிடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் எல்லை மறுவரை பணிகளின் வாயிலாக மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீட்டை செயல்பாட்டிற்கு கொண்டுவரும் நோக்கத்துடன் அரசியலமைப்பு 131வது திருத்த மசோதா 2026 கொண்டுவரப்பட்டது. இந்த மசோதா அவையில் தோல்வியடைந்ததால் அதனுடன் தொடர்புடைய மற்ற 2 சட்ட மசோதாக்களான எல்லை மறுவரை மசோதா 2026 மற்றும் யூனியன் பிரதேச சட்டங்கள் திருத்த மசோதா 2026 ஆகியவை நிறைவேற்றத்திற்காக அவையில் முன்மொழியப்படவில்லை. பின்னர் அவை இன்று காலை 11 மணிக்கு மீண்டும் கூடும் வகையில் ஒத்திவைக்கப்பட்டது.